அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சுதன். இந்த பாராளுமன்ற தேர்தலில் நானும் ஒரு போட்டியாளராக கலந்து கொண்டிருந்தேன். அந்த வகையில் இந்த தேர்தலில் மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்று ஆட்சி அமைக்க காத்திருக்கும் என்பிபி கட்சிக்கும் அதனுடைய தலைவர் மற்றும் ஜனாதிபதி மாண்புமிகு அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையில் நான் பெரும்பான்மையான நமது மக்களை சந்தித்து கலந்துரையாடவன் என்ற வகையில் அவர்களிடமிருந்து எனக்கு கிடைக்கப்பெற்ற கருத்துக்களை எங்களுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதிக்கு கடத்த வேண்டிய ஒரு கடப்பாடு எனக்கு இருக்கிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய துயிலும் இல்லங்கள், அதாவது இன்றைக்கு இந்த பிரதேசத்தில் ஒரு பெரும் போர் நடைபெற்றது. அந்த போரால் நாங்கள் பெரும் பாதிப்புகளை சந்தித்திருந்தாங்க. அந்த பாதிப்புகளில் இருந்து இன்னுமே எங்கள் மக்கள் விடுதலை அடையாத ஒரு சூழலில் தான் இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு எங்களுடைய ஜனாதிபதி வழங்கிய வாக்குறுதிகள், அதாவது சமாதானம், சகவாழ்வு, சமத்துவம் என்ற அந்த வாக்குறுதிகளை நம்பி அவருக்கு தங்களுடைய ஏகோபித்த ஆதரவை எங்களுடைய மக்கள் வழங்கியிருக்கிறார்கள். வரலாறில் என்றும் இல்லாத அளவுக்கு வடக்கில் இருந்து பெரிய அளவிலான வாக்குகளை வழங்கி என்பிபி கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை அவர்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிறார்கள். இந்த எங்களுடைய ஜனாதிபதியின் கருத்துக்களை நம்பி அவர்களுக்கு வாக்களித்தவர்கள் யாரென்று பார்த்தீங்கன்னு சொன்னோம், இந்த போர்ல தங்களுடைய பிள்ளைகளை பறிகொடுத்தவர்கள் கூட வாக்களித்திருக்கிறார்கள், பெரும்பான்மையாக வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் என்ன இங்க வருத்தத்துக்குரிய விடயம் என்னன்னு சொன்னால், இந்த போர்ல மரணித்து போன எங்களுடைய பிள்ளைகளை அஞ்சலிக்க கூட, அவர்களை போய் ஒரு கால் தரிசிச்சு போட்டு வர்றதுக்கு கூட எங்களுக்கான அந்த உரிமை மறக்கப்பட்டிருக்கிறது. அதாவது எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய அண்ணன்மர், தம்பிமர், தங்கைமர், அக்காமர் புதைக்கப்பட்ட இடங்களின் மேல் ஸ்ரீலங்கா இராணுவம் குடியிருக்கிற ஒரு அநாகரிகமான தன்மை இங்கே இருக்கிறது. இது ஜனாதிபதிக்கும் சிங்கள மக்களுக்கும் பௌத்த குருமாருக்கும் தெரியுமோ எனக்கு தெரியாது. அவர்களுக்கு தெரியாத விடத்து நான் இதை அவர்களுடைய மேலான கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றேன். இந்த மண்ணில் இன்றைக்கு சமாதானத்துக்கான ஒரு ஆணை கிடைத்திருக்கிறது, சமத்துவத்துக்கான ஒரு ஆணை கிடைத்திருக்கிறது. நாம் இலங்கையராக ஒன்றுபட்டு இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கான ஒரு ஆணை கிடைத்திருக்கிறது. அந்த ஆணை உண்மையிலேயே நடைமுறை சாத்தியமுள்ள ஒரு ஆணையாக வர வேண்டுமெனில் இந்த சமாதானத்துக்கான ஆரம்ப புள்ளி இந்த துயிலும் இல்லங்களை, அதாவது எங்களுடைய பிள்ளைகள் புதைக்கப்பட்ட இடங்களை அவர்களுடைய பெற்றோர்கள், சகோதரர்கள் சென்று பார்வையிடக்கூடிய, அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு ஏதி நிலையை ஜனாதிபதி அவர்கள் உருவாக்கி தர வேண்டும் என நான் மிகுந்த இரக்கத்துடன் கேட்டுக்கொள்கிறேன். அந்த வகையில் இந்த கருத்தில் முன்னாள் ஜனாதிபதிகள், முன்னாள் இந்நாள் இராணுவ தளபதிகள், பௌத்த மதகுருமார்கள் அனைவரும் எங்களுடைய ஜனாதிபதிக்கு துணையாக நின்று இந்த சமாதான நடவடிக்கையை முன்னெடுப்பதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும், தமிழ் மக்களுடைய அன்பை வென்று அதனூடாக எங்கள் நாட்டில் சமாதானத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்று இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சுதன். இந்த பாராளுமன்ற தேர்தலில் நானும் பலதரப்பட்ட மக்களை சந்தித்து கருத்து பகிர்வுகளை செய்து ஒரு போட்டியாளராக கலந்து கொண்டிருந்தேன். அந்த வகையில் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை நான் மிக ஆழமாக உற்று நோக்கியவன் என்ற வகையில் சில விடயங்களை எங்களுடைய மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களும் அமைய போகின்ற என்பிபி தலைமையிலான அரசிடமும் கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு கடமைப்பாடு எனக்கு இருக்கிறது. அந்த வகையில் நான் சந்தித்து உரையாடிய மக்களிடமிருந்து எனக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு தகவல் என்னவென்றால், இங்கே குடி தண்ணீருக்கு மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எங்களோட மக்கள். இன்றைக்கு நீர் இல்லாம எங்கட நாடு இல்லை. மிகப்பெரிய அளவில் நீராதாரத்தை கொண்ட எங்கட நாட்டுல குடிதண்ணீருக்கு காசு கொடுத்து வேண்டிய சூழல்ல எங்கட கிராமப்புற மக்கள் வச்சிருக்கப்படுகிறார்கள். அதுல பிரச்சனை என்னன்னு சொன்னால், அந்த பில்லை அவர்களால் கட்ட முடியாத ஒரு சூழல் ஏற்படும் பொழுது அந்த தண்ணீர் வளங்கள் துண்டிக்கப்படுகிறது. இது உண்மையிலே ஒரு மனிதர்களுக்கான ஒரு அடிப்படை தேவை. நீரின்றி வாழ முடியாது. ஆகவே அந்த நீரை மக்களுக்கு இலவசமாக வழங்குற ஒரு சூழலை எங்களுடைய அரசு உருவாக்கி கொடுக்க வேண்டும். ஏன்னு சொன்னால், இன்றைக்கு ஒரு கம்யூனிச சித்தாந்தத்தில் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் வந்திருக்கக்கூடியதான் இந்த என்பிபி அரசாங்கம். அந்த வகையில முதல் கட்டமாக இந்த நீரை மக்களுக்கு இலவசமாக கிடைக்கக்கூடிய ஒரு வழியை எங்களுடைய ஜனாதிபதி, எங்களுடைய அமைய போகின்ற அரசு ஏற்படுத்தி கொடுக்கும் என நான் மனமாற நம்புகிறேன். அதை விட இன்னும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை நான் எங்களுடைய மக்களுடன் கலந்துரையாடியதிலிருந்து நான் உணர்ந்து கொண்டேன். அது என்னவென்றால், பெண்கள்
சுரண்டப்படுது. அதாவது பெண்களுக்கு இந்த நாட்டில் சம அளவில் சம்பளம் வழங்கப்படுறது. அவர்களுக்கு எப்படின்னு சொன்னா ஒரே வேலையை செய்கிற ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேற வேற சம்பளம் வழங்கப்படுது. ஒரே உழைப்பை வழங்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு குறைந்த அளவிலான சம்பளம் வழங்கப்படுறதுன்றது உண்மையில பெண் இனத்துக்கு நாங்கள் செய்கிற ஒரு அநியாயம், ஒரு அநீதி. இந்த அநீதியில இருந்து எங்கட மாண்புமிகு ஜனாதிபதியும் அவருடைய அரசும் அந்த பெண்களுக்கான சம்பள உயர்வை மேற்கொண்டு அவர்களுக்கு ஒரு நல்ல நீதியை வழங்க வேண்டும் என நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு எங்களுடைய மக்கள் பெருவாரியாக ஜனாதிபதியினதும் என்பிபி கட்சியினதும் வாக்குறுதிகளை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். அந்த வாக்குறுதியானது எப்படி இருக்குன்னு சொன்னால் சமத்துவம், சமாதானம், சகவாழ்வு. இந்த விடயத்தை நாங்கள் உண்மையிலேயே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் இன்றைக்கு வடக்கில் இருந்து கூட நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்களை என்பிபி கட்சி சார்பாக நாங்கள் அனுப்பி வைத்திருக்கிறோம். அவர்களில் ஒருவரை, அதாவது இன்றைக்கு இந்த நாட்டில் சமாதானமும் சமத்துவமும் இருக்க வேண்டும் என்றால் ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரை, ஒரு முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினரை சுழற்சி முறையிலாவது பிரதம மந்திரிகளாக நியமித்து உண்மையான சகவாழ்வை இந்த நாட்டில் உருவாக்க வேண்டும். அந்த புள்ளியில் இருந்துதான் எங்களுடைய நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய ஒரு ஆரம்ப புள்ளியை நாங்கள் உருவாக்க முடியும் என்பதை எனது தாழ்மையான கருத்தாக எங்களுடைய ஜனாதிபதிக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.